நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, இன்றைக்கு இந்த மதிப்பெண் பட்டியல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடைசியாக நடந்த 4 தேர்வுகளிலே நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பது குறித்த ஒரு பகுதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், நம்மளுடைய வகுப்பறையில் சொன்ன விஷயந்தான். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெகுலர் பேட்ச் எல்லாருக்குமே ஒரு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கேன். இந்த தான் மார்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்னென்னா நமக்கு ஒரு முறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லை என்னவோ அதை நோக்கி தான் ஓடணும். ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற போதும் அந்த புத்தகத்தில் இந்த பக்கத்திலிருந்து 5 கேள்விகள் வந்தால் நம்மளால் 5க்கு 4ஆவது பெற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரணும். ஒரு 50 கேள்விகள் கொண்ட ஒரு வினாத்தாளில் என்னோட டார்கெட் படி என்ன அப்படின்னா, ஒரு 45 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிறவர்களுக்குள்ளே தான் ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது வெறுமனே இப்போ வந்தது, நேற்று வந்ததல்ல. எப்போ டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைக்குள்ளே நான் போனேனோ, 2012 தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வகுப்பு. அந்த காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கட் ஆஃப் வரும், யாருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு 45 மதிப்பெண் அப்படின்றது, இந்த 5% மதிப்பெண் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது சில நேரங்களில் இயல்பாக இருக்கும். ஒரு ஒரு மனநிலையில் சில நேரங்களில் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா டிஆர்பியில் இந்த கடைசி கட்டத்தில் போயிட்டு 1 மார்க் 2 மார்க்கில் நான் விட்டுட்டேன் சார், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் சார், இதுவா அதுவான்னு ஒரு குழப்பத்தில் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் குறைப்பதற்காக தான் டெஸ்ட்டே, சரிங்களா? அப்போ இதை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய மதிப்பெண்களில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் அனலைஸும் போடுறேன், உங்களுடைய பெயரை குறிப்பிட்டே போடுறேன். அது நீங்கள் இந்த பொங்கல் காரணமாக இவ்வளவு ஒரு இது இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மதிப்பெண் தேர்வு எழுதினவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் மதிப்பெண்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. கடந்த முறை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். பரவாயில்ல, நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே வராங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அதற்கு எதிர்மறையாக இந்த மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது இங்கே வெளியாகிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த வினோதினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 40, 44, 41, 42. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோபிகிருஷ்ணன் 49, 46, 50, 45. இந்த 2 பேர் 40க்கு மேலே இருக்காங்க. இதில் குறிப்பாக கோபிகிருஷ்ணன் நீங்கள் அவரோட டார்கெட் பாருங்கள், 49, 46, 50, 45. அப்போ 45 to 50க்குள்ளாக இவர் இருக்கார். இப்போ இந்த டார்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவர் கண்டிப்பாக ஒரு ரேங்க்குள்ளே வந்துடுவார். முதல்ல ஒரு 5 இடத்துக்கு மட்டும்தான் நான் ரேங்க் கொடுப்பேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், 45க்கு மேலே இருக்கிறவங்களுக்குள்ள நான் கண்டிப்பாக ஒரு ரேங்க் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த அடிப்படையில் இப்போ கோபிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரேங்க்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அவர் அந்த 45 to 50 அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கார். 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ருக்குமணி மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, 21 போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சேர்க்குறதுன்னு தெரியல. அதுக்கடுத்து பாலாஜின்னு சொல்லியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 40க்கு மேலே இருக்குது, 2 39 கீழே குறைஞ்சிச்சு. அடுத்ததாக சுமித்ரா 41, 45, 41, 42 அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 40க்கு மேலே வந்திருக்காங்க. ஆனால் 45க்கு மேலே வந்தால் தான் நம்ம அடுத்த அந்த முதல் 5 இடங்களுக்குள்ளே வர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாலினி தேவி 45, 48, 45, 43 1ல் குறைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஏறத்தாழ 4th ரேங்க் வந்திருக்கிறாங்க. இது ஒன்று பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்ரா அழகன் இவங்க 3ல் 39, 35 இருக்காங்க. நான் 35 கீழே மதிப்பெண்ணை எடுத்துக்கவே மாட்டேன். அடுத்து பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அதே மாதிரி இருக்காங்க. ரேவதி அவங்களும் 33 இருக்காங்க. அதை நான் சொல்லவே விரும்பலை. அடுத்து விமலா அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 41, 45, 45, 44. இப்போ மறுபடியும் இவங்க ஒரு இது 40க்கு மேலே இருக்காங்க. பரவாயில்ல, 40க்கு மேலே இருக்காங்க. ஆனால் ரேங்க்குள்ளே வர முடியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சு வனிதா 2 38 போயிட்டாங்க. மஞ்சு 1ல் 39 வந்திருக்கிறாங்க. இவங்க ஓரளவுக்கு வந்திருக்கலாம், ஆனால் அந்த ஒரு மதிப்பெண் காரணமாக அவங்க நின்ட்டாங்க. அதே மாதிரி வனஜா 40க்கு மேலே இருக்காங்க. எல்லாத்துலேயும் 40க்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு எக்ஸாம் எழுதலை, கற்பகவள்ளி வந்து ஒரு எக்ஸாம் எழுதலை, ஆனால் 41, 41, 44 அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, அதுலேயும் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து சாந்தி 35க்கெலாம் 29க்கெலாம் போயிட்டாங்க, அதை பார்த்துக்கோங்க மேம். அடுத்து சங்கீதா 46, 43, 41, 44 அப்படின்னு சொல்லி இது நல்ல மார்க்கு தான். ஒன்று மட்டும் 41 வந்திருக்கு, இல்லைனா அதுவும் ஓரளவுக்கு மார்க் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரீதா, அவங்க வந்து இடத்துல 5th ரேங்க் வந்திருக்காங்க, 176 மார்க் எடுத்துகிட்டு 43, 40, 40, 46, 47 அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஆனந்தி, அவங்க 1த்தில் வந்து மார்க் குறைஞ்சிட்டாங்க. அடுத்து வீரலட்சுமி போன முறையும் ஒரு ரேங்க் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க, 49, 44, 47, 42 அப்படின்னு சொல்லி 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து கோபி, ஏன்னா கடந்த இது வரைக்கும் நான் மார்க் லிஸ்ட் போட்டதில் ஒரு 4 முறை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 4 முறையிலையும் ஓரளவுக்கு கோபி அந்த முதல் இடம் 2ஆம் இடம் இந்த 2 இடத்தை நோக்கி மட்டுமே நகர்ந்துட்டுருக்கார். 195 மதிப்பெண்கள், 50, 49, 49, 47 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய கோபிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஒரு முறை இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதை நோக்கி தான் இருக்கணும். நீங்கள் என்ன காரணம் காட்டினாலும் சரி, பொங்கல் வரட்டும், தீபாவளி வரட்டும், பண்டிகைகள் வருடம் வரும், அதிலெல்லாம் வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஒரு இலக்கை வந்து தவறாமல் வைக்கிற குறி வந்து தவறாமல் போகணும், அதுதான் முக்கியம். 1 மார்க் பின்னாடி போகலாம், 1 மார்க் முன்னாடி போகலாம், அதில் ஒன்றும் இது இல்லை. ஒரே அடியாக வந்து குறைஞ்சிடக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, கோபி வீரலட்சுமியை தவிர மீதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புதியவர்களாக வந்திருக்கிறாங்க. பிரீதா வந்து புதிய ரேங்க்குள்ளே புதுசாக வந்திருக்கிறாங்க, மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மாலினி தேவி கூட புதுசாக தான் இருக்காங்க. கோபி கிருஷ்ணன் ஏற்கனவே வந்திருக்கிறாரு. அப்போது 2 பேர் வந்து புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிறாங்க அந்த லெவலுக்குள்ளே. ஆனால் இன்னும் தேர்வு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிவுகள் எல்லாம் வந்து மாறக்கூடியது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் கொஞ்சம் போட்டி ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அதனால் இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இடத்த நோக்கி என்ன செய்யுங்க அப்படின்னா மாறுங்க, ஒருத்தரை பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வள்ளுவரை மையமாக வச்சுட்டு கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் யார், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார், உங்களுடைய மதிப்பெண் என்ன, உங்களோட போட்டி போடக்கூடியவர்களுடைய மதிப்பெண் என்ன, இந்த இரண்டையும் நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிடும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம இன்னும் போக வேண்டிய இடம் எது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அது உதிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்தலிங்கம் 14 மார்க். சார் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுகிறேன், உங்ககிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். அடுத்து உமா மகேஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா 1த்தில் மட்டும் மதிப்பெண்கள் குறைஞ்சிட்டாங்க. அடுத்து சொர்ணம், போன தடவை நல்ல மார்க் வாங்கினாங்களே இவங்க, ஏன் இங்கே 24லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து சரிதாவும் 28, 25 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து மேனகா 49 இருக்குது, 39 இருக்குது. இது என்ன 10 மார்க் டிஃப்ரெண்ட்டா? அடுத்து சண்முகம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாற்றம்? ரேங்க்கெல்லாம் வாங்கினீங்க, நான் உங்களை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன், அது பாருங்கள் உடனடியாக மாற்றத்துக்குள்ளாகுங்க. அதுக்கடுத்து வந்து அனிதா மேடம், உங்களுதும் ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுக்கு இருந்துச்சு, அப்புறம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி பூலக்ஷ்மியும் இருந்தது, குறைஞ்சிருச்சு. அடுத்து வர்ஷினி சத்யா, உங்களுதும் குறைஞ்சிருக்கு. 1த்தில் மட்டும் குறைஞ்சிட்டிங்களா, இல்லைனா ஓரளவுக்கு மார்க் வந்திருக்கும். அடுத்து ஜாஸ்மின், உங்களுதும் 1த்தில் குறைஞ்சிருச்சு. 50லாம் எடுத்திருக்கீங்க, ஆனால் வந்து 35 மார்க் எடுத்திருக்கீங்க. ராதிகா கொஞ்சம் மாற்றம் நிறைய வேணும். கடைசியாக வந்து மணிகண்டன், அவரும் வந்து 1த்தில் மட்டும் 34 வந்துட்டார். சரி, மதிப்பெண் எல்லாருமே டெஸ்ட் எழுதினவங்களுடைய அல்லது டெஸ்ட் அட்டன் பண்ண இந்த மார்க் ஷீட்டில் என்ட்ரி பண்ணவங்களுடைய அந்த மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கும் கம்மியாக இருக்குது, லிஸ்ட்டு எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்வாங்கி கொண்டு போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ஒதுங்கி போனீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே ஒதுங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது தப்போ சரியோ, வாங்கின மார்க் வந்து வாங்கினது தான், இது ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க அப்படின்னா அடுத்து தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்களோ அதை தூக்கி அப்படியே நானே மார்க் லிஸ்ட்டில் போட்டுருவேன். அது ஒரு விஷயமே கிடையாது. உங்களை என்ட்ரி பண்ணி சொல்கிறத விட நானே எடுத்து போட்டுருவேன். அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளோ நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் தெரிஞ்சால் தானே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இதில் 1st மார்க் வாங்குறவங்க, 2nd மார்க் வாங்குறவங்க, இவங்களுடைய முகமும் வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல.
வெறும் பெயரில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளுடைய இலக்கு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் இந்த கூச்சப்படுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு டார்கெட் பாருங்கள். நமக்கு தேவை இலக்கு. அந்த இலக்கு நோக்கம். இந்த நோக்கத்தை நோக்கி தான் இலக்கு இருக்கணும். அப்போ அதை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு. போன முறை நான் வந்து 16வது இடத்துல இருந்தேன், இந்த முறை 10வது இடத்துக்கு வந்துட்டேன். போன முறை 4வது இடத்துல இருந்தேன், இந்த முறை 3வது இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற இந்த முன்னேற்றத்தை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். வேற என்ன எதிர்பார்க்குறோம்? சரிங்களா? அதனால் நீங்கள் ஒளிச்சு வைக்கிறதோ, ஓடி போகிறதோ, தலைமறைவாக இருக்கிறதோ அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது. உடனடியாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மற்ற அடுத்த தேர்வு நீங்கள் தேர்வு எழுதாதவங்களுக்கு கண்டிப்பாக நான் வினாத்தாள் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு இலக்குக்குள்ளே வந்துட்டோம். ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டோம். அதாவது ஒரு முதுகலை தமிழாசிரியராக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். இப்போ முதுகலை தமிழாசிரியராக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, எண்ணி துணிக கருமம் தானே. அதுக்கப்புறம் ஏன் பின்வாங்குறீங்க? முதல்ல ஒரு இலக்குக்கு எடுத்து வச்சாச்சு. அந்த இலக்கு நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஏன் பின்வாங்குறீங்க அப்படின்றதான். என்ன நடந்தாலும் முன்னோக்கி நகருங்க. அதுதான் வாழ்க்கையில் பல படிகளை கொண்டு போய் வந்து உங்களை உட்கார வைக்குமே தவிர, பின்னோக்கியோ அல்லது ஒதுங்கியோ நிற்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த மதிப்பெண்களில் சந்திப்போம். நிறைய மாற்றங்கள் இருக்கணும்னு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். நிறைய பேருடைய மதிப்பெண்கள் நான் எதிர்பார்த்தவர்கள் இன்னும் பல பேருடைய பெயரே இந்த இடத்துல அடிபடலை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட கடந்த முறை நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்கள்லாம் இந்த முறை வந்து லிஸ்ட்டுக்குள்ளேயே வராமல் கூட போயிருக்கிறீங்க. அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 24, 25 இதெல்லாம் நான் 35க்கு கீழே மதிப்பெண்ணாகவே எடுத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் மாற்றி காட்டுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை ரொம்ப சிறப்பாக எழுதுங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.